குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வரலாறுலேருந்து சில கொஸ்டின்ஸ் நம்ம தேர்வு நோக்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த முகலாயர்களின் காலம் கட்டிடக்கலையின் பொற்காலம்னு அழைக்கிறாங்கன்னா ஷாஜகானோட காலம்தான். ஏன்னா ஷாஜகான் தானே தாஜ்மஹாலை கட்டினார், அவரோட காலம்தான் கட்டிடக்கலையின் பொற்காலம்னு அழைக்கிறாங்க. சிந்து நகரத்தை முல்தான் என அழைத்தவர் யாருன்னா முகமது பின் காசிம். இந்த சிந்து நகரத்தை இவர் முல்தான் அப்படின்ட்டு மாற்றியிருப்பார். அவர் யாருன்னா முகமது பின் காசிம். இந்தியாவின் மாக்கியவல்லி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா சாணக்கியர், கௌடில்யர், விஷ்ணுகுப்தர். புத்தர் கிடையாது, குப்தர். அப்போ இந்தியாவோட மாக்கியவல்லின்னு அழைக்கப்பட்டவர் யார்? சாணக்கியர்னாலும் ஒன்று தான், கௌடில்யர்னாலும் ஒன்று தான், விஷ்ணுகுப்தர்னாலும் ஒன்று தான். உங்களுக்கான ஒரு கேள்வி, விஷ்ணு சித்தர்ன்னு யாரை அழைப்பாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி குரூப் 4 கேட்ட கொஸ்டின் தான். விஷ்ணு குப்தர்னா நம்மளோட சாணக்கியர், அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர். விஷ்ணு சித்தர்னா யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலானா தரிசு நிலம். இப்போ கிழவர்களெல்லாம் தரிசாக விட்டுட்டு தானே எல்லாரும் போகிறாங்க, கொஞ்சம் கூட ஒரு அரவணைப்பு இல்லாமல். அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலம். இப்போ காடை தானே அபகரிக்கிறாங்க, அப்ரகதா காடு அல்லது வன நிலம். வஸ்தினா குடியிருப்புக்கு ஏற்ற நிலம். நம்ம குடியிருப்புக்கு நல்லா வசதி இருக்காண்டு தானே நம்ம பார்ப்போம், ஒரு குடியிருக்க போகிறோம்னா வஸ்தி. கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். பக்தி இலக்கியங்களின் காலம்னா சோழர்களோட காலம். கட்டிடக்கலையின் காலம் முகலாயர்கள்னா யார் சொன்னேன்? ஷாஜகான். பக்தி இலக்கியங்களின் காலம்னா சோழர் காலம். ராமாயணத்தை ஹிந்தியில் எழுதியவர் யாருன்னா துளசிதாசர். அதை அந்த ராமாயணத்தை துளசிதாசர் ஹிந்தியில் எழுதினாரா? அதுக்கு ஹிந்தியில் என்ன பேர்னா ராமசரித மானஸ். இதையே வடமொழியில் யார் எழுதியிருப்பா? வால்மீகி எழுதியிருப்பார். தமிழில் கம்பர் கம்பராமாயணம் இல்லை ராமாவதாரம்னு எழுதியிருப்பார். இவர் துளசிதாசர் ராமசரித மானஸ்ன்னு எழுதியிருக்காரு ஹிந்தியில். கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மல்யதா அப்படிங்கிற நூலை எந்ததில் எழுதினார்னா தெலுங்கில் எழுதினார். அதே கிருஷ்ணதேவராயர் தான் உஷா பரிணயம், ஜாம்பவாதி கல்யாணம், ரெண்டும் வெவ்வேறு நூல். உஷா பரிணயம் பக்கத்தில் கம்மா போட்டுக்கோங்க, ஜாம்பவாதி கல்யாணம் இது ரெண்டும் சமஸ்கிருத நூல். அப்போ ஆமுக்த மல்யதாங்கிறது தெலுங்கு நூல், உஷா பரிணயம் ஜாம்பவாதி கல்யாணம்ங்கிறது சமஸ்கிருத நூல். இப்போ உஷாக்கு கல்யாணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உஷா பரிணயம்னு நூல் ஞாபகம் வந்துடும், ஜாம்பவதி கல்யாணம், உஷாக்கு கல்யாணம். அப்போ ஐயர்லாம் கல்யாணத்தை சான்ஸ்கிரிட்டில் தானே ஓதுவார், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கனர் எழுதினது ராஜதரங்கினி. இது என்னன்னா காஷ்மீரோட வரலாறை கூறுறது தான் ராஜதரங்கினிங்கிற ஒரு நூல். முதல் தரையின் போர் எப்போ நடந்ததுன்னா 1191. இதில் பிருத்விராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கு நடக்கும். இதில் பிருத்விராஜ் சவுகான் தான் வின் பண்ணுவார். இரண்டாவது தரையின் போர் 1192 நடக்கும். அதுலேயும் இதே பிருத்விராஜ் சவுகான் முகமது கோரி, அதில் முகமது கோரி வின் பண்ணிடுவார். செகண்டில் பிருத்விராஜ் சவுகான் தோத்துருவார். சந்தவார் போர் 1194. இதில் ஜெயச்சந்திரனுக்கும் முகமது கோரிக்கும். இந்த ஜெயச்சந்திரன் யாருன்னா பிருத்விராஜ் சவுகானோட மாமனார், அவருக்கும் கோரிக்கும் நடக்கும். அதுலேயும் ஜெயச்சந்திரன் தோத்துருவார். ஃபைனலாக முகமது கோரி தான் வின் பண்ணுவார். முதல் பெண்ணரசி ரஷ்யா பேகம் என தனது பயண நூலில் குறிப்பிட்டவர் யாருன்னா இபன் பதூதா. ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் இது சொல்லியிருக்கேன். யுவான் சுவாங்கோட பயண நூல், பாகியானோட பயண நூல், இபன் பதூதாவோட பயண நூல். இல்லை இபன் பதூதாவோட பயண நூல் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் தினம் தகவல் துளிகளில் போட்டிருப்பேன், எடுத்து பாருங்கள். பம்பாயில் மகத் பேரணிக்கு அம்பேத்கர் தலைமையேற்ற ஆண்டு 1927. தாசில் உத் அக்லக் என்ற தினசரி பத்திரிகையை நடத்தியவர் சர் சையது அகமது கான். இவர் தானே இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய இரு பறவையின் கண்கள்னு இவர் சொல்லியிருப்பார். சையத் அகமது கான் அலிகார் இயத்தை 1875 தொடங்கியிருப்பார்ல. எந்த நோக்கங்களை பரப்ப அன்னிபெசன்ட் நியூ இந்தியா பத்திரிகையை நடத்தினாங்கன்னா பிரம்மஞான சபையோட நோக்கங்களை பரப்புறதுக்காக தான் நியூ இந்தியாவை நடத்தியிருப்பாங்க. இதில் நியூ இந்தியா எந்த வருஷம்? 1915 ஜூலை 14 வெளியிட்டிருப்பாங்க. காமன்வீல் 1914. நான் எப்படி 1914 ஞாபகம்னா, ஒரு வீலுக்கு 7 சக்கரம், 7 7. அப்போ காமன்வீல் 2 வீல் இருக்குது ஒரு வண்டிக்கு. பைக்குன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு 7 ஆரங்கள், பின்னாடி ஒரு 7. அப்போ காமன்வீல் 14 நான் ஞாபகம் வச்சேன். அப்போ காமன்வீல் 14னா நியூ இந்தியா ஆட்டோமேட்டிக்காக 15 வரும். ரிக்வேத கால நாணயங்கள் என்னெல்லான்னு பார்ப்போம். ஹிரண்யானா தங்க நாணயம், ஷியாமானா சில்வர் நாணயம், அபாஸ்னா காப்பர்.
தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யாருன்னா முகமது பின் துக்ளக்கு. இந்த தேவகிரிங்கிறது தமிழ் பேராக இருக்கிறதுனால இவர் தௌலதாபாத்ன்ட்டு மாற்றுவார். அப்போ டெல்லி சுல்தான்களோட தலைநகரமே டெல்லி தான். ஆனால் இந்த முகமது பின் துக்ளக் தலைநகரை தேவகிரிக்கு மாற்றுவார். டி.கே. கார்வே என்பவரால் மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கியது 1916. நம்ம தன்னாட்சி இயக்கம் நடத்துவாங்கல்ல, டி.எம். நாயர், நடேசனார், தியாகராய செட்டின்ட்டு 3 பேர் சேர்ந்து தன்னாட்சி இயக்கம். அந்த வருஷம்தான் டி.கே. கார்வேங்கிறவர் மகளிர் பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பார். இதே டி.கே. கார்வே 1890 ஒரு பள்ளி ஒன்று பூனாவில் ஆரம்பிப்பார். ஆரிய மகிழா சமாஜம் இதை ஆரம்பித்தது யாருன்னா பண்டித ராமாபாய். இது பெண்களோட நலனுக்காக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1882 பாரதியார் பிறந்த வருஷம். ஹண்டர் குழு ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, சிறுமியர்களோட தொடக்க கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் ஹண்டர் குழு. இதெல்லாம் 1882. இந்த ஆரிய மகிழா சமாஜம் தொடங்கிறதுக்கு பண்டித ராமாபாய்க்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா எம்ஜி ரானடே தான் உதவி இருப்பார். திருவிக்கா எந்த இதழில் அந்த அவுரி பயிருக்கு புரட்சி நடக்கும்ல, அது எந்த இதழில் சொல்லியிருப்பார்னா தேசபக்தனில். நாராயணகுருவிற்கு பிறகு அவரோட அமைப்பை தர்ம பரிபாலன யோகம்ங்கிறது தான் நாராயணகுருவோடுது. அந்த அமைப்பை 2 பேர் அண்டர்டேக் பண்ணி நடத்தியிருப்பாங்க. ஒன்று குமாரன் ஆசான் மற்றும் மேண்டு போட்டிருக்கிறது மற்றும் டாக்டர் பால்பு. நவீன கல்வி அறிவின்மையை இஸ்லாமியருக்கு பெருந்தீங்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சர் சையத் அகமது கான். பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவரால் பார்சி சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்டது 1851. 52 சென்னைவாசிகள் சங்கம் ஆரம்பிப்பாங்களா, அதுக்கு முந்தின வருஷம் பர்துன்ஜி நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி எப்படி பார்சி இனத்தவர், அதே மாதிரி பர்துன்ஜி நவ்ரோஜிங்கிறவர் தான் பார்சி சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டு இருக்கும்னு கூறியவர் யாருன்னா வள்ளலார். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. டக்குன்னு நீங்கள் இது வள்ளலார் சொன்னாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரிஞ்சும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. திராவிட பாண்டியன்கிற இதில் அயோத்திதாசர் எந்த வருஷம் நடத்தினாருன்னா 1885. தேங்க்யூ.